குற்றாலத்துக்கு பக்கத்துல வனத்துறையால ஆபத்துன்னு சொல்லி குளிக்க தடை செய்யப்பட்ட ஒரு 5 அருவிகளை பத்தி தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அருவி கல்யாண தீர்த்த அருவி. இது பாபநாசத்துல அகஸ்தியர் ஃபால்ஸ் போற வழியில ரைட் சைடுல ஒரு கோயிலுக்கு போற வழி இருக்கும். அந்த கோயிலுக்கு மேல இருந்து பார்த்தா இந்த ஃபால்ஸ் நமக்கு நல்லா தெரியும். முன்னாடி எல்லாம் இந்த ஃபால்ஸ்ல குளிக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க. ஆனா இப்போ இது வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இந்த பகுதியில குளிக்க தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதி ரொம்ப ஆபத்தான பகுதி என்பதனால இந்த அருவியில இப்ப குளிக்க அனுமதி கிடையாது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற அருவி செண்பகாதேவி அருவி. இது குற்றாலம் மெயின் அருவிக்கு மேல இருக்குது. அதாவது குற்றாலம் மெயின் அருவி, புலி அருவி, சிற்றி அருவிக்கு தண்ணீர் இந்த அருவியில இருந்து தான் வருது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அருவியில குளிக்கிறதுக்கான அனுமதி இருந்துச்சு. ஆனா தற்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருப்பதனால இந்த அருவிக்கு குளிக்க அனுமதி இல்லை. ஆனா பார்ப்பதற்கு இங்க அனுமதி உண்டு. மூணாவதா நம்ம பார்க்க போற அருவி தேனருவி. இது செண்பகாதேவி அருவிக்கும் மேல இருக்குது. ஒரு அடர்ந்த வனப்பகுதியில இருக்கின்ற ஒரு அருவி. இங்க நிறைய தேன் கூடுகள் இருந்ததுனால இந்த அருவிக்கு தேன் அருவி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. இந்த அருவியை பார்ப்பதற்கோ குளிப்பதற்கோ இப்பொழுது அனுமதி கிடையாது. நான்காவதா நம்ம பார்க்க போற அருவி பானதீர்த்த அருவி. இது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா காரையாறு டேமுக்கு மேல இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி வனத்துறையின் அனுமதியோடு இங்கு படகுல சென்று குளிக்கிறதுக்கான அனுமதி இருந்துச்சு. ஆனா தற்போது இங்க குளிக்கிறதுக்கான அனுமதி இல்லை. இதை தூரத்துல இருந்து பார்க்கிறதுக்கான அனுமதி மட்டும் இருக்குது. அஞ்சாவதா நம்ம பார்க்க போற அருவி பழத்தோட்ட அருவி அல்லது விஐபி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா ஐந்தருவி பக்கத்துல இருக்குது. இந்த அருவியை நம்ம ஐந்தருவி பக்கத்துல உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு சென்றோம்னா இதை நம்ம பார்த்து மகிழலாம். இந்த அருவியில இப்போது குளிப்பதற்கான அனுமதி கிடையாது. ஆனா பார்ப்பதற்கான அனுமதி உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற முக்கிய சுற்றுலா தலங்கள் பற்றிய தகவல் மற்றும் ஹிடன் ஜெம்ஸ் பற்றிய தகவல்களுக்கு நம்ம தென்காசிக்காரன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.